கண் சுழற்சி. இரு கால்கள் இணைந்துதான் இருக்கணும். இடுப்பு பிடிச்சுதான் இருக்கணும். மாற்று சுழற்சி. கழுத்து சுழற்சி. தலையை அப்படியே சுழற்சி செய்யுங்க. கடிகாரம் சுற்றும் திசையில. மாற்று சுழற்சி. ரிலாக்ஸ். தோள்பட்டை சுழற்சி. சமண முத்திரையில கைகளை வைத்து தோள்பட்டை சுழற்சி. ஆப்போசிட் சுழற்சி. ரிலாக்ஸ். முழு கை சுழற்சி. முழு கை சுழற்சி. முழு கையுமே சுழற்சி செய்யுங்க. அப்படியே ஆப்போசிட்ல ரொட்டேட் பண்ணுங்க. எஸ். அடுத்தது முன்கை சுழற்சி. சேஞ்ச் இன் ஆப்போசிட் சைட். அடுத்த சுழற்சி நீங்களே செய்யுங்க பார்க்கலாம். அடுத்த சுழற்சி என்ன? அடுத்த சுழற்சி மணிக்கட்டு சுழற்சி. அப்படியே மாற்று சுழற்சி செய்யுங்க. சரி. இது வரைக்கும் நம்ம என்னென்ன சுழற்சி நம்ம செய்தோம்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண் சுழற்சி. தலை சுழற்சி. தோள்பட்டை சுழற்சி. முழுக்கை சுழற்சி. முன்கை சுழற்சி. மணிக்கட்டு சுழற்சி. இது வரைக்கும் இந்த இத்தனை சுழற்சி நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்த சுழற்சியின் பெயர் என்னன்னா, இரு கால்களும் இணைத்து இடுப்பினை பிடித்து இடுப்பு சுழற்சி செய்யும். தர்ஷினி மேடம் கால் ரெண்டும் ஒண்ணா சேர்ந்துதான் இருக்கணும். சங்கரா சார் உங்களுடைய கால்களும் இணைந்து இருக்கணும். கால் விரலும் இணைஞ்சிருக்கணும். குதிங்காலும் இணைஞ்சிருக்கணும். ஆத்மா சார் உங்களுடைய காலும் ரெண்டும் நல்லா இணைஞ்சிருக்கணும். காலுக்கு கேப்பே வரக்கூடாது. இப்ப அப்படியே ஆப்போசிட்ல ரொட்டேட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். 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 சரி. இப்ப என்ன பண்ணோம்னா இருகாலம் இணைத்த இடுப்பு சுழற்சி செய்தோம். அடுத்தது இரு கால்களும் தோள்பட்டைக்கு இணையாக விரித்த இடுப்பு சுழற்சி. சரி, தோள்பட்டைக்கு இணையாக சார் ரொம்ப கால் விரிக்க வேண்டாம். தோள்பட்டைக்கு நேரா. ம். இடுப்பு சுழற்சி செய்யுங்க.
அப்படியே ஆப்போசிட்ல ரொட்டேட் பண்ணுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஓய்வு. அடுத்தது இரு கால்களும் தோள்பட்டைக்கும் வெளிப்புறத்தில். இப்ப நல்லாவே லெக் ஓபன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல்ல. இப்ப நீங்க உங்களுடைய இடுப்பை பிடிச்சி அழகா ரொட்டேட் பண்ணுங்க கடிகாரம் சுற்றும் திசையில. அப்படியே ஆப்போசிட்ல ரொட்டேட் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. போதும் போதும் போதும். ரிலாக்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஃப்ரீ டைம்ல ஈவினிங் டைம் கூட டைம் இருந்ததுன்னா இந்த ரொட்டேஷன் வார்ம் அப் பண்ணும்போது இந்த கண் சுழற்சி, தலை சுழற்சி, தோள்பட்டை சுழற்சி, முழுக்கை சுழற்சி, முன்கை சுழற்சி, மணிக்கட்டு சுழற்சி, இரு கால்களும் இணைத்த இடுப்பு சுழற்சி, இரு கால்களும் தோள்பட்டைக்கு நேராக வைத்த இடுப்பு சுழற்சி, இரு கால்களும் தோள்பட்டையின் வெளிப்புறத்தில் விரித்த இடுப்பு சுழற்சி, தோப்புக்கரணம் வரைக்கும் இது கணுக்கால் வரைக்குமே பண்ணா எல்லா நரம்புகளும், எல்லா எலும்புகளும், எல்லா தசைகளும் நன்றாக வேலை செய்து ரத்த ஓட்டம் சீராக செயல்படுத்தி உடலில் இருக்கும் ஜாயிண்ட் பெயின், உடலில் இருக்கும் அந்த கனெக்டிவிட்டியான அந்த உடல் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா சீரா செயல்படும். வலிகள் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க் அவுட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம ரொட்டேட் பண்றது என்னன்னா கணுக்கால் ஆங்கிள் ரொட்டேட். இடது காலின் கணுக்கால் இடுப்பினை பிடித்து இடது கால் கணுக்கால்களை நேராக வைத்து கணுக்கால் சுழற்சி செய்ய வேண்டும். கால் முட்டியில கணுக்கால கால இப்போ ஓகே 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 எல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்க. இடுப்பு பிடிச்சிக்கலாம். நீங்க உங்க கணுக்கால்லாம் பார்க்கவே வேண்டாம். தலை நேரா இருக்கட்டும், பார்வை நேர்கோட்டு பார்வையில் இருக்கட்டும். அப்படியே ஆப்போசிட்ல அதே கால் ஆப்போசிட்ல பண்ணுங்க. ஓகே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வலது காலை நீட்டி வலது கால் சுழற்சி செய்யுங்க. எந்த ஒர்க்கவுட்டும் எடுத்த உடனே நம்ம இடது காலை தான் செய்யணும். அப்புறமேட்டு தான் வலது காலுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்த டைம் அந்த தவறுதலை கொஞ்சம் உணர்த்தி அடுத்த டைம் கரெக்டா பண்ணிக்கங்க. அதே காலை ஆப்போசிட்ல பண்ணுங்க. சார் சவுண்ட் கொஞ்சம் வால்யூம் பத்தாது மாதிரி. மேடம் நீங்க பேசுறது கேட்கல மேடம். வால்யூம் பத்தாத மாதிரி இருக்கு சார். ஓகே ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே இரு கால்களும் இணைத்து இரு கைகளும் தொடையின் பக்கவாட்டில் வைத்து முதுகெலும்புகளை நேராக வைத்து இருங்க. ஓகே நான் பேசுறதெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லா கேக்குதா? நான் பேசுறது எல்லாத்துக்கும் நல்லா கிளியரா கேக்குதுங்களா? வால்யூம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு.
வால்யூம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு. இப்ப நல்லா கேட்டது கொஞ்சம் முன்னாடி. இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா நல்லா? இப்ப நல்லா கேக்குது. சரி, சாரி. இது என்ன ஹெட்செட்ல நல்லா கிளியரா கேட்கல, மன்னிச்சுக்கீங்க. சரிங்க. இரு காலைகள் இணைத்து இரு கைகளும் தொடையின் பக்கவாட்டில் வைத்து முதுகெலும்புகளை நேராக வைத்து சிரித்த முகத்துடன் அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷனோட இருங்க. கண்களை மூடிக்கொண்டு சூப்பர். சரிங்க, ரிலாக்ஸ். இப்போ அப்படியே நம்ம பண்ண ஒர்க் அவுட்டை நீங்களும் அப்படியே சொல்லுங்க. மைக் ஆன் பண்ண வேண்டாம், அப்படியே சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 4, 5, 6, அப்புறம் 2 காலையும் ஒண்ணா சேர்த்து வச்சு 7, 2 கால் தோள்பட்டைக்கு நேரா வைத்தா 8, 2 காலுமே தோள்பட்டைக்கு வெளியே வைச்சா 9, 2 காலையும் ஒண்ணா சேர்த்து வச்சு முட்டியை சுழற்சி செஞ்சோம் 10, அப்புறம் 11, 12 அந்த கணுக்காலும் இது எல்லாமே வந்துடும். சரிங்களா? அடுத்த பயிற்சி என்னன்னா, தோள்பட்டைக்கு நேரா உங்களுடைய கால் விரிச்சு வைங்க. யோகாசன பயிற்சியில தோள்பட்டைக்கு நேரா உங்களுடைய காலை விரிச்சு வைங்க. இடுப்பை பிடிச்சுக்கலாம். அப்படியே மூச்சு இழுத்துட்டு பின்னாடி வளையறீங்க. கால் முட்டி மடங்கக்கூடாது. தங்களால் எந்த அளவுக்கு வளைய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வளைஞ்சுக்கிட்டே போறோம். ஆசன நிலையில சுவாச காற்று, இயல்பான சுவாச காற்று, வாயை திறக்கக்கூடாது. இயல்பான சுவாச காற்றில் இருக்கணும். அப்படியே ஆசன நிலையில அழகா இருங்க. இப்ப மூச்சு இழுத்து மூச்சு விட்டுக்கிட்டே நேரா வாங்க. இரு கால்களை இணைத்து இயல்பான சுவாச காற்றில் இருந்தால் ஆசனத்தின் பெயர் பிறை ஆசனம், அரை வடிவ நிலா நிலை ஆசனம். யாருக்கான உகந்தான ஆசனம் என்றால், தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, முதுகு தண்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சரிங்களா, கால் மூட்டு வலி இருக்கும் நபர்களுக்கு சிறந்த சிறப்பான அற்புதமான ஆசனம். ஆசனத்தின் பெயர் பிறை ஆசனம். சரிங்களா? இந்த ஆசனத்தை அழகா மீண்டும் ஒரு முறை நம்ம செய்யலாம். தோள்பட்டைக்கு நேரம் உங்களுடைய கால்களை விரித்து இடுப்பினை பிடித்து முதுகெலும்புகளை நேராக வைத்து கொண்டே பின்புறமாக வளைய வேண்டும். வளைங்க. அப்படியே இயல்பான சுவாச காற்றுல ஆசன நிலையில இருங்க. ரிலாக்ஸ். இரு கால்களும் இணைத்து மூச்சு இழுத்துக்கொண்டே கைகளை மேலாக உயர்த்துங்க. இரு கால்களும் இணைத்து மூச்சு இழுத்துக்கொண்டே கைகளை மேலாக உயர்த்தி மூச்சினை விட்டுக்கொண்டே முன்புறமாக வளைங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. ஐயா ஆத்மா ஐயா, இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கைகளை மேல உயர்த்தி முன்னாடி குமிஞ்சுங்க ஐயா, பின்னாடி வளையல. சரிங்களா? பாத ஹஸ்தாசனத்தை செஞ்சோம். சரிங்களா? இந்த ஆசனத்தை மீண்டும் ஒரு முறை அழகா செய்யலாமா? அம்மா கோக்கிலாமா, உங்களுடைய கால் ரெண்டும் ஒண்ணா சேர்த்தே வைக்கிட்டீங்க, வைங்க. நல்லா இணைச்சுக்கீங்க. இன்னும் இணைச்சுக்கீங்க. இன்னும் ஓகே. அப்படியே மூச்சு இழுத்துட்டே பூ போல அப்படியே கைகளை அப்படியே மெதுவா மென்மையா உயர்த்துங்க. மூச்சினை விட்டுக்கொண்டே அப்படியே முன்னாடி வளைங்க. எஸ், குட் 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 ஃபைன். அப்படியே இருங்க. ஆசன நிலையில சுவாச காற்று நிலவி இயல்பான சுவாச காற்று. இது எதுக்குன்னா தலை முடி கொட்டுவதற்கு தடுப்பதற்கான ஆசனம், நரைமுடியை இளமுடியாக வைப்பதற்கு ஒரு ஆசனம், முகத்தில் இருக்கும் ரத்த ஓட்டத்தை சீரா செயல்படும் போது அந்த பிம்பிள்ஸ் வருது, முகத்துல சுருக்கம் வருது, வயதான தோற்றத்தை காட்டுறத இளமையான தோற்றத்தை கொண்டு வரதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும்
முதுகு முன்னாடி குனிஞ்சதுனால முதுகுக்கு ஒன்று நேரா இருக்கிறதுக்கும், சரிங்களா? தோள்பட்டை வலி, கைகளுக்கு ரொம்ப இதமா இருக்கிறதுக்கும், நான் சொல்ல சொல்ல அத கவனிச்சா தான் உங்களுக்கு தெரியும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கும், கால் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த ஆசனம் இந்த ஆசனம். அப்படியே கூட கைகள மேல உயர்த்துங்க. நான் சொல்றது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கவனிக்கும்போதே தெரியும். அத நீங்க ரசிக்கும்போது. அப்படியே கைகள மேல உயர்த்துங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப புரியுதுங்களா? இதான் யோகா. இப்படிதான் செய்யணும். இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ! தலை முன்னாடி போகுது. ஆனா முதுகுல இருந்து தலைக்கு ரத்த ஓட்டம் நல்லா சீரா போகுது. அப்பனா முடிக்கெல்லாம் நல்ல ஒரு ரத்த ஓட்டம் கிடைக்குது. அடுத்தது, அந்த முன்னாடி குனிஞ்சா வேற என்ன வரும்? அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்ப யோசிக்கும்போது நம்ம அடுத்த நிலைக்கு என்ன மாறப் போறோம்னா, முதுகு தண்டுக்கு, கண் பார்வைக்கு, ரத்த ஓட்டம் எல்லாம் கண்ணுக்கு போகுதுங்களா? அப்புறம் கண்ணுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும்ல இந்த ஆசனம். அதனால தான் இது பாத ஹஸ்தாசனம். பாதம்னா காலு, ஹஸ்தன்னா கை. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, மடிப்பு நிலை ஆசனம் சொல்லுவாங்க. ஃபோல்டிங் போஸ்ட் ஆசனா. இப்ப நீங்க புரிஞ்சிரும். இனிமேல் எப்ப கேட்டாலுமே உங்களுக்கு இந்த ஆசனம் புரிஞ்சிரும். ஓகேங்களா? டன்னா? ஓகேவா? ஓகே. இந்த ஆசனத்த நம்ம மீண்டும் ஒரு முறை அழகா செய்யலாமா? இருகலம் இணைத்து மீண்டும் ஒரு முறை கைகள மேல உயர்த்தி அப்படியே மூச்சு இழுத்து மூச்சு விட்டுட்டு முன்னாடி குமிங்க பார்க்கலாம். இயல்பான சுவாச காற்றுல அப்படியே இருங்க. தலை கீழ தொங்க போடுங்க. கால் முட்டிய மடக்காதீங்க. நான் சொல்ற வரைக்கும் அப்படியே வச்சிருங்க. இப்ப மூச்சு இழுத்துட்டே நேரா வாங்க. இயல்பான சுவாச காற்றுல இருங்க. கைகள கீழ இறக்கலாம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அழகான ரிலாக்ஸ். ஆசனத்தின் பெயர் பாதஹஸ்தாசனம். சரிங்களா? ஓகே. அடுத்த ஆசனத்தின் பேர் என்னன்னா, தாடாசனம். பனை மரம் நிலை ஆசனம். இரு காலும் இணைந்து அப்படியே பூ போல இரு கைகள் மேல உயர்த்துங்க. பக்கவாட்டுல இருந்து, சைடுல இருந்து. கை விரல கோர்த்துக்குங்க. உள்ளங்கைகள் மேல் நோக்கி பார்த்தபடி வைங்க. மூச்சு இழுத்துட்டு உங்களுடைய குதிங்கால மேல உயர்த்துங்க. குதிங்கால உயர்த்திட்டீங்களா? அப்படியே ஆசன நிலையில இருங்க. இப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற விஷயத்த மட்டும் கவனிங்க. இப்போ குதிங்கால் மேல உயர்ந்திருக்கு. குதிங்கால்ல இருந்து கால் விரல்ல இருந்து இடுப்பு தண்டுவட வரைக்கும் இருக்கிற நரம்ப நல்லா பலப்படுத்துது. நரம்பு, எலும்பு, தொடையில இருக்கும் தசை எல்லாமே நல்ல வலு கிடைக்குது. இது கிடைக்கும்போது பாருங்க, அப்படியே வச்சுட்டே இருங்க. அப்பதான் நீங்க நல்லா உணர முடியும். நீங்க செய்யும்போது பாருங்க, முதுகு தண்டு கொஞ்சம் விரிஞ்சிருக்கா பெட்டெக்ஸ் சைடு. விரியும்போது முதுகு தண்டுல இருந்து கழுத்து புடன வரைக்கும் இருக்கிற அந்த 33 எலும்புகளும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, கைய நல்லா மேல தூக்கும்போது, கை நல்லா ஸ்ட்ரெச்சஸ் ஆகுது. குழந்தைகள் இத செய்யும்போது என்னன்னா, இம்பார்டன்ட் அண்ட் ஹைட் குரோத் லெவலுக்கு வெரி இம்பார்டன்ட் ஆசனா. பெண்களுக்கு மேக்ஸிமம் குதிங்கால் வலி இருக்கும். அந்த குதிங்கால் வலி போக்குவதற்கான ஆசனம் கூட இந்த ஆசனா. அப்படியே மூச்சு இழுத்து மூச்சு விட்டு உங்களுடைய குதிங்காலைகள் கீழ இறக்குங்க. உள்ளங்கை கீழ் நோக்கி பார்த்தபடி வச்ச பின்னாடி, மணக்கா வச்சு அப்புறமேட்டு கைகள கீழ இறக்குனா, இது ஆசனத்தின் முழுமையான பெயர். சரிங்களா? ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. இதுதான் இப்போ ஒரு ஆசனம்னு எடுத்துக்கிட்டா, நம்ம இப்படிதான் நம்ம பண்ணணும். பண்ணும்போது தான், அத உணர்ந்து உணர்ந்து பண்ணும்போது தான், அதுல உள்ள இருக்கிற உறுப்புகள் நல்லா ஆக்டிவ் ஆகும். அத நம்ம செய்யறத ப்ராப்பரா ப்ரொசீஜரோட எந்த ஒரு ஆடலும், பாடலும் இல்லாம முதுகெலும்ப நேரா வச்சு யோக நிலையில யோகாசன நிலையில மட்டும் நம்ம செய்யும்போது, உடல்ல நம்ம நல்லா பக்குவமா வச்சுக்கலாம். இந்த ஆசனத்த மீண்டும் ஒரு முறை அழகா செய்யலாம். அப்படியே இருக்கலாம் இணைத்து கைகள மேல உயர்த்துங்க. அப்படியே வணக்கம் வச்சுட்டு, உள்ளங்கைகள் மேல்நோக்கி பார்த்தபடி வைத்து, குதிங்கால்களை அப்படியே மேல்நோக்கி உயர்த்துங்க. செய்யலாம். இயல்பான சுவாச காற்றில் இருங்க.
எஸ், குட். இப்ப அப்படியே மூச்சு இழுத்து மூச்சு விட்டுட்டு குதிங்கால கீழே இருக்குங்க. கைகளை கீழே இருக்குங்க. சரி, அழகா அற்புதமா ஆனந்தமா 4 ஆசனம் செஞ்சிருக்கு. பிரியாசனம், பாதகாஸ்தாசனம், அதிலேயே தண்டாசனம், தாளாசனம் சொல்லிட்டு இதுல 4 ஆசனம் வந்துருச்சு. இப்ப அப்படியே அமர்ந்த நிலையில உட்காருங்க. அம்மா இப்ப எல்லாருமே கையை ஊனிதான் உட்கார்றீங்களா? கை ஊனாம உட்கார மாதிரி நான் ஒரு டெக்னிக் சொல்லி தரட்டா? கை ஊனாம உட்கார மாதிரி ஒரு டெக்னிக் நான் சொல்லித்தரேன். இப்ப அப்படியே எல்லாரும் எந்திரிங்களேன். சரி, கை ஊனாம உட்கார மாதிரி ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். எந்த கால் முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்ட வருமோ அந்த காலை முன்னாடி நீட்டுங்க. இடது காலா வலது காலான்னு முன்னாடி நல்லா நீட்டுங்க. நீட்டிட்டீங்களா? கைய கீழே வைங்கம்மா. கால் பாதத்தை கீழே வைங்க. நீட்டி கீழே வைங்க. இப்ப அப்படியே ஆம், எந்த கால் முன்னாடி வச்சீங்களோ அதோட பின்னாடி இருக்கிற காலை தரையில இருக்கணும் முட்டி. அப்படியே மடங்கி உட்காருங்க. கை கீழே ஊனாம கையை 2 கட்டி பிடிச்சுக்கிங்க. இப்ப உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? இப்ப காலு எந்த காலு பின்னாடி இருக்குதோ அப்படியே இருங்க. எந்த கால் பின்னாடி இருக்குதோ அந்த காலை என் பக்கம் தள்ளுங்க. பின்னாடி இருக்கிற காலை என் பக்கம் தள்ளுங்க. நான் இருக்கிற பக்கம் தள்ளுங்க. தள்ளிட்டீங்களா? நான் இருக்கிற பக்கம் தள்ளுங்க. நல்லா தள்ளுங்க. இப்ப அப்படியே உட்காருங்க. இதான் ஈஸியான ஸ்டெப்புங்க. கால் மூட்டு வலி, காலு கால் சம்பந்தப்பட்ட மூட்டு தேய்மானம் ஆகாம இருக்கிறதுக்கான டெக்னிக் சிட்டப்ஸ் இதான். அதே டெக்னிக்லயே நம்ம எந்திரிக்கிறது, புடிக்கிறது இருந்தோம்னா, நம்மளுடைய பழக்கம் கை சூப்பர் பழக்கம் மட்டும் அதுக்கு மாறி போயிரும். இந்த கை ஊனுற கை சூப்பர் பழக்கம் மட்டும் தான் அதெல்லாம். கை ஊனி எந்திரிச்சா தான் கை இல்லன்னா நம்ம பேலன்ஸ் இல்லாம கீழ விழுந்துருங்கிற ஒரு நினைப்பு இருக்கிறதுனால தான், நாம அதே பழக்கத்துக்கு மாறி கை ஊனி, ஊனி, ஊனி பின்னாடி என்ன ஆயிடுதுன்னா, இன்னும் வயதாக, வயதாக தோள்பட்டை வலி வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா, எல்லா வெயிட்டுமே நம்ம கைக்கு தானே குடுத்து உட்கார்றோம். காலுக்கு சும்மா ஒரு சப்போர்ட்டா தான் உட்காருவோம். ஆனா கைக்கு குடுக்கும்போது, இந்த இடம் ஃபுல்லா வலி எடுத்துரும். இடது பக்கம் உட்கார்ந்தா அல்லோலோ நமக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வருதோ அப்படின்னு நம்ம திடீர்னு நெனச்சுக்குவோம். அந்த மாரி ஒரு வலி வந்தா அடுத்த வலி என்ன வந்துருமோன்னு நெனச்சுக்குவோம். அந்த வலி சரிப்படுறதுக்கான மாற்று சிட்டப்ஸ் நம்ம செய்யும்போது, நம்மளுடைய வலிகள இருந்து நம்ம போக்கிக்கலாம். இதுல ஒரு ஈஸியான ட்ரிக் தான். சரிங்களா? இப்ப அப்படியே எல்லாரும் பட்டர்ஃப்ளை பண்ணுங்க. பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை. முதுகு தண்டு நேரா வைங்க. கால் விரல புடிச்சுக்கங்க. பட்டர்ஃப்ளைல கால் அசைவு நல்லா குடுங்க. பண்ணிட்டே இருங்க, பண்ணிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நீங்க அதிக நேரம் பட்டர்ஃப்ளை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய பெனிஃபிட் கிடைச்சுட்டே இருக்கும் பட்டர்ஃப்ளை பொறுத்தவரைக்கும். பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறீங்க, மென்சஸ் ப்ராப்ளம், மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு நல்ல ஒரு நரம்பு ஊக்க பலவீனம் கிடைப்பதற்கு ரொம்ப ஈஸியான ஆசனம். பெண்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, பலம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப ஆசனா. பெண்களுக்கு என்னன்னா, பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு நார்மல் டெலிவரி ஆவறதுக்கு ரொம்ப ஈஸியான ட்ரிக் ஆஃப் ஆசனாஸ் இந்த பட்டர்ஃப்ளை தான். இப்ப அப்படியே அதே போஸ்ட்ல இருங்களே, முதுகு தண்டு நேரா வைங்க. கால அசைவு குடுக்காதீங்க. கால நல்லா அழுத்தி மட்டும் வச்சிருக்கீங்களே. இந்த அழுத்தி வச்சு முதுகு தண்டு நேரா இருந்தா இந்த ஆசனத்திற்கு பேர் தித்திலி ஆசனம். இப்ப இதுல இருந்து தலைய நேரா வைங்க. மூச்சு இழுங்க. மூச்சு விட்டுட்டே முன்னாடி குமிஞ்சா அது பேர் பத்த கோண ஆசனம். முன்னாடி குமிங்க. தலை கீழ சாயுங்க. கால் விரல தொடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மறுபடியும் நேரா வாங்க. மறுபடியும் முன்னாடி சாயுங்க. முன்னாடி குமியும்போது மூச்சு விடுங்க.
நேரா வரும்போது மூச்சு இழுங்க. இதே கவனத்தை செலுத்திக்கிட்டே போங்க. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. இது ஆசனமா செய்யலாம். இல்ல நான் கால் விரலை வந்து தலை நெற்றி தொடரணும்னா ஒரு 50 முறையாச்சும் முன்னாடி குமிஞ்சு ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளார தலை நெற்றி கால் விரலை தொடுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கோம். சரிங்களா? கால் 2 நீட்டுங்க. அடுத்த ஆசனத்தின் பெயர் பச்சிமோத்தாசனம். சரிங்களா? பச்சிமோத்தாசனம் யமனையும் வெல்வான் நிலை ஆசனம். யமனே வந்தாலும் எதிர்கொள்ளும் நிலை ஆசனம். முதுகு தண்டிலிருந்து எலும்பு, தசை, நரம்பு இதுதான் நம்மளுடைய வேலைகளே. அது எல்லாத்தையும் நல்லா ஒரு பலப்படுத்துறதுக்கான ஆசனம். நல்லா ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறதுக்கு ஆசனம் பச்சிமோத்தாசனம். இருக்கால்களை இணைந்து வைங்க. கைகளை பக்கவாட்டுல இருந்து மேல உயர்த்துங்க. மூச்சு இழுங்க. மூச்சு விட்டுட்டே முன்னாடி குமிங்க. கால் விரலை பிடிங்க. தலை நெற்றி கால் முட்டியை தொடுவதற்கு முயற்சி செய்யுங்க. தினசரி 100 முறை செஞ்சுட்டே இருந்தோம்னா அதுவும் 10 நாள்ல கால் முட்டி தலை நெற்றியை தொட்டுடலாம். சரிங்களா? அப்படியே கையை மேல தூக்குங்க. முன்னாடி குமிங்க. இதை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டினியூவா. மறுபடியும் கை மேல தூக்குங்க. மறுபடியும் முன்னாடி வளைங்க. செய்யுங்க. அதையே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஐயா, டோன்ட் பெண்ட் யுவர் நீஸ். கால் முட்டியை மடக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா முயற்சி செய்யுங்க, அவ்வளவுதான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூடி தரும். முயற்சி மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. முயற்சி முயற்சி முயற்சி, பயிற்சி வெற்றி. பண்ணுங்க. ஓகே, இப்ப அப்படியே கையை மேல தூக்கி முன்னாடி குமிஞ்சு அப்படியே வச்சிருங்க. நான் சொல்ற வரைக்கும் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்னாடி குமிங்க. அப்படியே வச்சிருங்க. தலை கீழே தொங்க போடுங்க. ஐயா முன்னாடி குமிங்க சார். இப்ப அப்படியே அழகா கையை மேல தூக்குங்க. மூச்சு இழுத்துட்டு மூச்சு விட்டுட்டு உங்களோட கையை கீழே இருக்குங்க. இப்ப புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு 10 முறை செஞ்சோம். செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது நம்மளால அந்த அளவுக்கு வளைய முடியல. 10 முறை செய்யும் போது இந்த அளவுக்கு வளையறீங்க. அதே ஒரு நாளைக்கு ஒரு 50 100 சும்மா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இப்படி முன்னாடி குமிஞ்சு நேரா வந்து முன்னாடி குமிஞ்சு நேரா வந்துட்டு இதை ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது நல்லா கீழே நல்லா தொட்டுரும். சரிங்களா? இது எந்த வயதா இருந்தாலும் சரி, என்ன ஒண்ணு ஏஜ் ஆக அந்த பொறுமைக்கு நம்ம மாறிட்டோம்னா போதும். அவசரப்படாம செய்யணும். சில பேர் அவசரப்பட்டு செய்வாங்க, எனக்கு முதுகு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா நம்ம அந்த பொறுமை நிலையை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னாவே நமக்கு வந்துருங்க. பாருங்க, அடுத்த ஆசனா பூனை ஆசனம். எப்படின்னா பர்ஜாரி ஆசனம். இப்படியே மண்டி போட்டு உட்காந்துட்டு மேல பார்க்கும்போது முதுகு வளைஞ்சிருக்கணும். இங்க பாருங்க செய்யாதீங்க. மேல பார்க்கும்போது முதுகு வளைஞ்சிருக்கணும். கீழே பார்க்கும்போது முதுகு கூன் நுழைஞ்ச மாதிரி. இங்க பாருங்க, கூன் நுழைஞ்ச மாதிரி முதுகு மேல முதுகு வளைச்சு மேல பார்க்கணும். முதுகு வளைச்சு முன்னாடி பார்க்கணும். சரிங்களா? நான் சொல்றேன் அப்படியே செய்யலாம். கை ரெண்டும் நேரா கரெக்டா வச்சுக்கோங்க. இப்போ முதுகு வளைஞ்சுக்கிட்டே மேல பாருங்க. மூச்சு இழுங்க. மூச்சு, முதுகு, தலை எல்லாமே வளைங்க. மேல பாருங்க. இப்ப அப்படியே தலையை கீழே சாய்ச்சிக்கிட்டே முதுக மேல தூக்குங்க. மூச்சை விடுங்க. சூப்பர் சூப்பர். இது அப்படியே ஒரு 10 முறை செய்யுங்க. பின்னாடி வளையும் போது மூச்சு இழுக்கணும். முன்னாடி வரும்போது மூச்சு விடணும். பின்னாடி வளையும் போது தலையும் மேல தூக்கணும். முதுகு வளைஞ்சிருக்கணும். முன்னாடி வளையும் போது தலை கீழே தொங்க போட்டுட்டே முதுகு மேல தூக்கணும். ஆத்மாவே உங்களுடைய முதுகு நல்லாவே கீழே சாயும் போது நல்லாவே மேல தூக்குறீங்க.
ஆனா பின்னாடி வளையும் போது மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கும். இது சூப்பர். இது அருமையா பண்றீங்க. இப்ப பண்ணது. இப்ப பண்ணிட்டு இருக்கிறது. ஆனா பின்னாடி வளையத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் பின்னாடி இடுப்பு வளைக்கணும். ம். மத்தவங்களும் ஓகே, ஓகே. ஃபைன். ம். நீங்க யாருக்கு வேணாலும் இது சொல்லி தருங்க. முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதும். பிளஸ் தைராய்டு இருக்கிற பெண்களுக்கு. ஓகே. இப்ப இப்ப அப்படியே இருங்களேன். என்ன மட்டும் பாருங்களேன். இந்த நிலையில அப்படியே என்ன பாருங்களேன். இப்ப செஞ்ச பூனை. பூனை நிலை ஆசனம் செஞ்சேன்ல. பூனைக்கு அடுத்த கேட்டகரியில இருக்கிறவர் யாருன்னா புலி. புலிக்கு நம்ம செய்யலாம். வியாக்கர ஆசனம். இப்போ தலை வளைஞ்சது, இடுப்பு வளைஞ்சது, 2 தான் வளைஞ்சது. ஆனா கால் வளையலே இல்ல. தலை, இடுப்பு வளையும் போது கால் மேல தூக்கணும். தலை, இடுப்பு முன்னாடி குமியும் போது கால் முட்டிய முன்னாடி குமிஞ்சுக்கிட்டே தலைகிட்ட கொண்டு வரணும். செய்யுங்களேன். ஒரு டைம் பண்றேன். கால் அப்படியே மேல தூக்குங்க. தலையை மேல தூக்குங்க. ஒரு கால் மட்டும் தான்மா. ஒரு கால் மட்டும் தான் மேடம். தர்ஷினி மேடம் ஒரு கால் மட்டும் தான். மேல தூக்கணும். பாருங்க சார். எல்லாரும் தூக்குறாங்க பாருங்க. மேல நல்லா கால் முட்டி மடக்காம நல்லா தூக்குங்க. கால் முட்டி மடக்காம நல்லா தூக்குங்க. கால் நீட்டுங்க. தலை மேல தூக்குங்க. தலையை மேல தூக்குங்க. இதுதான். இப்ப அப்படியே அதே காலை மடக்கிக்கிட்டே கால் முட்டி தலைகிட்ட கொண்டு முட்டி மடக்கிட்டு கொண்டு வாங்க. தலைகிட்ட கொண்டு வாங்க. மடக்கி. இப்ப அப்படியே அதே காலை மறுபடியும் செய்யுங்க. மேல பாருங்க. இதுதான் புலி ஆசனம். வியாக்கராசனம். பரவாயில்ல. ஒரு டைம் சொன்னாலே எல்லாரும் கப்புன்னு புடிச்சுக்கிறீங்க. நல்லா கரெக்டா தான் பண்றீங்க. சூப்பர். ஆமா. மேல தூக்கும்போது அந்த மூச்சு இருக்கணும் சார். முன்னாடி வரும்போது அந்த மூச்செடு கவனம் இருக்கணும். பின்னாடி வளையும்போது அந்த முட்டிய மடக்காம நேரா நீட்டிட்டே போகணும். தலைய மேல தூக்கணும். அவ்வளவுதான். இப்ப இந்த கால் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்ல பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்படிதான் செய்யணும். சூப்பர். இன்னும் ஒரு 2 முறை பண்ணுங்க. ஓகே. ஓய்வு எடுத்துருங்க. சரி. சரி. இப்போ இந்த 2 பயிற்சி இருக்குதுல்ல. வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நல்ல பயிற்சி. வெரிகோஸ் வெயின் கால் நரம்பு சுருள் இருக்கு இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு ரொம்ப 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 நல்ல பயிற்சி. இதுல பாருங்க, அந்த செய்யும்போது தலைக்கும் முதுகு நரம்புகளுக்கும் தான் வேலை செஞ்சோம். இந்த ஆசனம் தலைக்கும் சரி, முதுகுக்கும் சரி, பிளஸ் காலுக்கும் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல ஒரு சிறந்த பயிற்சி. அடுத்தது அடுத்தது அப்படியே நார்மலா உட்காந்துக்குங்க. நார்மலா உட்காந்துக்குங்க. போதும். ஒரு ரெஸ்ட். நானு ஒரு பிரபஞ்ச சக்தியுடைய ஒரு மெடிடேஷன், பிரபஞ்ச மெடிடேஷன் சொல்லிட்டு ஒண்ணு நான் சொல்லித் தரேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அத பண்ணுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்கலாம் எல்லாரும் வொர்க் பிரஷர் இருப்பீங்க. ஃபேமிலி அந்த பிரஷர்ல இருப்பீங்க. ஃப்ரீ டைம் எனக்கு கிடைக்கும்போது எனக்கு ஒரு மெடிடேஷன் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும்னு இருக்கும்போது, அந்த மெடிடேஷன்
அது கவனத்தை நீங்க செலுத்தும் போதே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும். மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் அதை பாருங்க. இப்படி கையை மேல தூக்கிட்டு இப்ப செய்யாதீங்க, பாருங்க. கண்ணை மூடிட்டு கை இப்படி லைட் ஷேக் பண்றோம். ரொம்ப இப்படி தாட்டா காட்டக்கூடாது. ரொம்ப மெதுவா இப்படி லைட்டா மெதுவா அசைக்கும் போது 2 பக்கமும் எப்படி அசையுது அப்படிங்கிற கவனத்தை மூளை நரம்புக்கு கொண்டு வரணும். நான் எதையும் கவனிக்க சொல்ல, மூச்சை கவனிக்க சொல்ல, எந்த கடவுளையும் கவனிக்க சொல்ல, உள்ளுறுப்பு உள்ளுறுப்பையும் கவனிக்க சொல்ல. கவனம் ஃபுல்லா இந்த கை அசைவுல இருந்துட்டு 2ஆவதா என்ன பண்ண போறோம்னா, கையை 2ம் தொடை மேல வச்சுட்டு கண்களை மூடி அப்புறமேட்டு 2 மூக்குலையும் காத்து எப்படி உள்ள போகுது, எப்படி வெளியே வருதுன்னு கவனத்தை மட்டும் நம்ம செலுத்தினா போதும். மைண்ட் நல்லா அந்த ஃப்ரீனஸ் கிடைச்சிரும். நல்ல ஒரு ஒரு குட் எனர்ஜி பூஸ்டப் கிடைச்ச மாதிரி. ஒரு எலக்ட்ரோ பவுடர் குடிச்சா எப்படி நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்குமோ, அந்த மாதிரி எனர்ஜி ஒரு பூஸ்டப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அப்படியே கைகளை இப்படி வச்சுட்டு கண்களை மூடிக்கொண்டு அப்படியே கைகளை அசைவு அப்படியே கொடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. கண்களை மூடிக்கிங்க. கண்ணை திறக்காதீங்க. டோன்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் பேக் அண்ட் ஸ்ட்ரைட். ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் the mind focus fully உங்களுடைய அந்த அசைவுல மட்டும்தான் இருக்கணும். கண்களை திறக்காதீங்க. முதுகு தண்டை நேரா வைங்க. எஸ், அப்படியே அழகா சிரிச்ச முகத்தோட அந்த கையை அசைக்கிறத அப்படியே பார்த்துட்டு அப்படியே கவனத்தை செலுத்துங்க. கண்ணை திறக்க வேண்டாம். கவனம் ஃபுல்லா அந்த கை அசைவிலே இருக்கட்டும். ஆத்மாவையும் உங்க கையை அசைக்கல, அப்படியே தான் வச்சிருக்கிறீங்க. அந்த தாட்டா இப்ப செய்யுது. ஓகே, இப்போ அந்த 2 கையுமே தொட மேல வைங்க. இப்ப 2மே 2 மூக்குலையும் எப்படி சுவாசம் உள்ள போகுது, எப்படி சுவாசம் வெளிவருதுங்கிற கவனத்தை செலுத்துங்க. தர்ஷினி மேடம், கையை வந்து தொட மேல வச்சுக்கீங்க. உள்ளங்கைகள் மேல் நோக்கி பார்த்தபடி வைங்க. உங்களுக்கு ஸ்டக் ஆயிடுச்சு மொபைல். ஓகே, கரெக்டா தான் பண்றீங்க. மொபைல் ஸ்டக் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்ப கைகளுக்கு நல்லா உரசிக்கிங்க. உள்ளங்கையை நல்லா உரசிக்கிங்க. உள்ளங்கை 2 நல்லா தேய்ச்சிக்கிங்க. உள்ளங்கைகள் அப்படியே கண் குளிக்கிட்டு கொண்டு வாங்க. முகத்தை நேரம் கைகளை நீட்டுங்க. கண்களை திறந்து அப்படியே உள்ளங்கை பாருங்க அழகா. ஓகே, யோகா பயிற்சிக்கு ஒத்துழைச்ச ஸ்ரீ பாலா யோகா ஸ்டுடியோ குடும்பம் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. நன்றி சார். நல்லா நன்றி. தேங்க்யூ சார்.
தேங்க்யூ ரொம்ப நல்ல கிளாஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்ல கிளாஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you so much.